என்ன இது எப்படி ஒர்க் ஆகுது? கண்ணுக்கு போடுறதா? ஆன் பண்ணிட்டா கேட்டுக்கலாம். கண்ணுக்கு போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மசாஜர் இல்லையா? கண்ணு இந்த இது அப்படி இல்லைப்பா, அதான் சொல்கிறேன். அதுக்காக தான் உட்கார சொன்னேன் நான். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கேன், ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், என்ன காரணம்? இப்படி போடுறதா? வைப்ரேட் ஆகும், ஹீட் வரும். போட்டிருக்க ஆங்கிள் கரெக்டாக தானா? இப்படி தான் வருமா? ஆகுது. வெரி குட், நல்லா இருக்கேன். ரெண்டு ப்ராடக்ட்டு அன்பளிப்பாக கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எனக்கு இதுவும் அதுவும் ரெண்டு தான். சரியா? இது இந்த ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு, அப்புறம் அந்த தகடு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன எழுத்துன்னு, அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கு. லைட் வரும் இல்லை அதில்? இது கூட லைட் வந்துடுது. ஓகே, வெரி குட். டிஜிட்டல் இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப ஓலை மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கு. வேணாம், அவ்வளோலாம் டீப்பாக நான் இன்னும் போகல. போன அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, உக்காருங்க. சேரில் உக்காருங்கப்பா. இதான்ப்பா கீழே உட்காருங்க. சேரில் உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. மேலே எழுங்க. மேலே ஃபஸ்ட்டு சேரில் உட்காருங்க. உட்காருமா. நீ உட்காரு, சேரில் உட்காரு. ஒரு வேலை இன்னொரு 6 வருஷத்தில் ஃபாரினுக்கு போகலாம் எல்லாரும் சேர்ந்து. அது ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவீங்க? கீழே உட்காந்து வருவீங்களோ? சீட் பெல்ட் போடாமல்? இல்லை, சீட் பெல்ட் போடாமல் கீழே உட்காந்து வருவீங்களோ? இல்லை, மரியாதை மனசில் இருந்தால் போதும். நீ ஏன்பா உட்காருப்பா. மேலே மரியாதைன்றது மனசில் இருக்கணும். விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தேடலோ அல்லது ஒரு தேவையோ அப்படின்லாம் எதுவும் கிடையாது. என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னா, நான் எப்படி மாறிட்டு இருக்கேன் அப்படின்றத பேச போகிறேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, பேண்ட் ஷர்ட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த பேண்ட் போட்டு, ஃபார்மல் பேண்ட் போட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நானே போட்டே பல 20 வருஷம் ஆச்சு. ஃபார்மல் பேண்ட் போடுறத விட்டுட்டேன். பேக்கி பேண்ட் தான் போட்டுருந்தேன். ஃபுல் லூஸாக தான் பேண்ட் தைப்பேன். இப்போது வாங்கி ஆகணும், ஒழு கட்டாயமாக வாங்கியிருக்கேன். புரிஞ்சா? காரணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த பில்டிங்குக்கு, நம்ம இந்த ஆசிரமம் இருக்குல்ல, ஆசிரமத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு இடம். இந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு மேலே மற்றவங்களுக்கு ஆசை வருது. அந்த இடத்துக்கு மேலே மற்றவங்களுக்கு ஆசை வருது. சரியா? இந்த ஆசிரமத்துக்கு தேவையான ஆசை வரும் பொழுது நான் அவங்கள எதிர்க்கிற நிலையில் இல்லை, எதிர்க்க சக்தி இல்லாமல் இல்லை. அதான் சொல்லுவாங்கள்ல, சேரில் ஏன் கல் போடணும், இந்த மாதிரி நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு உணர வைக்கணும். இது சின்ன பிரச்சனை இல்லை, ரொம்ப பெரும் பிரச்சனை. இது ஏற்கனவே 20 வருஷமாக கோர்ட்டில் இருக்குது அப்படின்றது அவங்க தெரிய வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா யாருக்குமே 90 விழுக்காடு தெரியாது. சரியா? நடந்த விஷயம் அது. நான் என்ன பண்ணுறேன், யோசிக்கிறேன் எப்படி தெரிய வைக்கலாம். நிலத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பேனர் அடித்து, பேனரில் ஓஎஸ் நம்பர்லாம் போட்டு, கேஸ் நம்பர்லாம் போட்டு, ஒரு பேனர் அடித்து ஓஎஸ் நம்பர் கேஸ் நம்பர்லாம் போட்டு, எப்போ இந்த நிலம் பிரச்சனைக்குரிய நிலம், இந்த நிலத்தில் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க, மீறினா சட்டப்படி கூட்டுறோம் அப்படின்னு போட்டுருணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. யார் போடலாம்? கோர்ட்டே போடலாம். கோர்ட்டில் இருந்தால் தவாலின்னு ஒருத்தர் நிற்பார்ல, அவரே போடலாம். போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. கேஸில் இருக்கும்போது அவரே எழுதிட்டு போவார். பெங்களூர்லாம் பார்த்துருப்பீங்க, சிட்டிலலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. நான் இதை அப்படியே யோசிக்கிறேன். ஒன்றும் உக்காரல, தவம் பண்ணல, எதுவுமே செய்யல சாமி. ஒரு மரத்து கீழே நின்றுன்னு, அந்த பின்னாடி அந்த கசகசா மரம் இருக்குது, அந்த கசகசா மரத்து கீழே நின்று யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணாங்க. அப்புறம் யோசிக்கிறேன், பேனர் எங்கே அடிக்கிறது? நம்ம ஒசூர் டவுனில் அடித்து எங்கேயாவது அடித்து எடுத்து போய் மாட்டிடலாமா?
ஒருவேளை நாளைக்கு இது வந்து எப்படி மாட்டீங்க, கோர்ட் ஆர்டர் இல்லாமன்னு சொல்லி கேஸ் போய் விசாரிச்சாங்கன்னா யாரை விசாரிப்பாங்க? பேனர் கடைக்காரங்களை எல்லாம் விசாரிப்பாங்க. யார் இந்த பேனர் போட்டது அப்படின்னு. நம்ம ஒன்றும் அஃபென்ஸ் பண்ணல, சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனால் சட்டம் பண்ண வேண்டிய வேலையை நாம் பண்ணுறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போர்டு போட்டிருக்கலாம், இப்போ போர்டு இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ போட்டால் தான் இவங்களுக்கு புரியும், ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்காது, கை வைக்கக்கூடாது நான் போடுறது புரியும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன். 14ஆம் தேதி நைட் இதை நினைக்கிறேன். 15ஆம் தேதி காலையில் யாரோ 2 போர்டு எடுத்து வந்து மாட்டுறாங்க. 2 போர்டு எடுத்துட்டு வந்து மாட்டுறாங்க. நான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல நினைச்சனோ இந்த இடத்துல மாட்டினா கரெக்டாக வியூ நல்லா இருக்கும்னு நினைச்சனோ அந்த வியூலேயே மாட்டுறாங்க 2 போர்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த நிலை எனக்கு வந்தது எப்படி? இது வரைக்கும் என்ன நிலை இருந்துச்சு? இப்போ அந்த அம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா ஒரு 8-9 வருஷமா வராங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன? அந்த அம்மா வந்து உக்காந்த உடனே இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டுருந்துச்சு, இந்த பேண்ட் போடல, ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு வந்து உக்காந்துச்சு, ஒரு டாப் ஒன்று போட்டுருந்துச்சு, வந்து உக்காந்துச்சு. உக்காந்த உடனே என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்லிட்டேன். 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் எல்லாமே. சொன்னோன்னா அந்த அம்மா உட்காந்து அழுந்துருச்சு. நானும் சத்யா 2 பேர் தான் இருந்தோம் அன்னைக்கு. சத்யா சிஷியர், நான் தகடு எழுதுறேன், அவ்வளோதான். வேலை ஆளுங்களாம் யாருமே கிடையாது, சிஷியர்கள்லாம் யாருமே கிடையாது. வேலை ஆளுங்க கூட்டுறவங்க எல்லாம் நாங்கள் தான் கூட்டுறது பெருக்கிறது எல்லாமே 8-10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இன்னைக்கு என்ன சக்தி இருக்குதோ, இன்னைக்கு என்ன கடவுள் அந்த ஒரு பிச்சையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அது அன்னைக்கே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் எதையும் எதிர்பார்த்து ஓடலை. எப்படி ஓடலைன்னு கேட்குறேன்னா, இப்போ சத்யாவை எடுத்துக்கோ, இதில் சசியை எடுத்துக்கோயேன், அல்லது இந்த கோபி எடுத்துக்கோயேன். ஒன்று முடிஞ்சு அப்படியே அடுத்தது ஹோம்ஒர்க், அடுத்தது முடிஞ்சு அடுத்த ஹோம்ஒர்க். கருப்புசாமி உபாசனை சரி, மாடன் உபாசனை சரி, சூடன் உபாசனை சரி, உடல்கட்டு உபாசனை சரி. அதுலேயும் கட்டு உடைக்கிற முறையை சொல்லிக் கொடுங்கன்னு வாங்க. கட்டு உடைக்கிற முறையை சொல்லிக் கொடுப்போம் ஒரு மந்திரத்தை. கருப்புசாமி வழியில் சொல்லிக் கொடுத்த உடனே ஆஞ்சநேயர் வழியில் ஒன்று சொல்லிக் கொடுங்க. எப்போ கட்டு தானே உடைக்க போகிறேன், அது கருப்புசாமி முறையில் தான் கற்றுக்கிட்டியா, திருப்பி அதே இதுக்கு இல்லை அதுவும் கொடுங்க. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒன்று கொடுப்பேன். சரி, காளி வழியில் ஒன்று கொடுங்க. எதை? ஒரு கட்டோடிக்கிற மந்திரத்தையே 3 முறையிலும் கற்றுக்குறாங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் செய்யலை. உண்மை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போ செஞ்சதோடு சரி, 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா என்கிட்ட வந்து பார்க்கும் பொழுது நான் என்ன கற்றுக்கிட்டு இருந்தோம், என்ன உபாசனை பண்ணியிருந்தோம், அது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த உபாசனை தீட்சைக்கு எதுவுமே பண்ணலப்பா. அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருன்றது ஒன்று இருக்குல்ல. நான் யாருன்னா, ஒருத்தர் வராங்க, வந்தோடனே என்னம்மா பிரச்சனை, இந்த கை விளங்க மாட்டேன், இந்த கால் விளங்க மாட்டேன், இவ்வளோ வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல் காட்டணும் பண்ணோம் அப்படின்னு. அதான் உங்கள் கூட உபாசனை எடுத்தார்ப்ப, உங்கள் கூட இல்லை, இதுக்கு முன்னாடி நீ பண்ணும்போது உபாசனை எடுத்தார்ல அத்திபலிக்காரர், நீ மதுசூதனன், அவர் ஏதாவது சொன்னாரா அவங்க அக்காவுக்கு என்னாச்சுன்னு சொன்னாரா? இந்தா இதில் சொல்லு. மைக் வயசு வந்தியா இல்லையா? வீட்டை விட்டு வந்துட்டேன். சொல்லு, என்ன சொன்னார்? ஐயா, அவங்களுடைய அண்ணன் ஒய்ஃப் அண்ணிக்கு நடக்க முடியாமல் 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ இங்கே வந்து சரியாயிடுச்சு, இப்போ கரெக்ட் ஆகிட்டாங்க. இல்லைங்க, அது எவ்வளோ நாளுங்க, நான் கம்மியாக கொஞ்ச நாளே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து கரிப்பு பூஜை பண்ணாங்க, காதி கரிப்பு அது வந்து அவங்க சரியாயிடுச்சு. நடக்க முடியாமல் கூப்பிட்டு வந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து கூப்பிட்டு வந்தாங்க சொன்னாங்களா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அது இவங்க ஃப்ரெண்டாக பேசும்போது அவ்வளோ சொல்லியிருக்காங்க. 2 பேரும் உபாசனை பண்ணும்போது எவ்வளோ சொன்னமோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க, ஒரு மந்திரவாதி கிட்ட போகிறாங்க. அந்த மந்திரவாதி அவங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு பணத்தை எல்லாம் பார்த்து அவரே கட்டு போட்டு வச்சிடுறாரு, கட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். நல்லா பணம் இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு 2 பேர் தூக்கிட்டு தான் வராங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா பூஜையில் படுக்க வச்ச உடனே அன்னைக்கு சாயந்தரம் போகும்போதே நடந்து தான் போனாங்க. ஆனால் ஓரளவுக்கு தூக்கிட்டு வர வேண்டிய தேவையில்லை, ஒரு ஆத்திரம் பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி. 3ஆவது நாள் அந்த அம்மா மட்டுமே நடந்து வந்தாங்க, யாருமே இல்லாமல். இதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். என்ன, நான் ஒரு சித்தர்கள் எதிர்பார்த்த, சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதையும் உருவாக்கலை, நான் எதையும் பண்ணிடலை, நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளோதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இதுதான் தேவை, வேற எந்த தேவையும் இல்லை. நீ வந்தவொடனே உட்காந்துடணும், நான் இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணால் பூ வந்துடணும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அப்படி ஒன்று இருக்கு, அப்படி ஒன்று இல்லைன்னே கூட வச்சுக்கலாமே. நான் ஆசீர்வாதம் பண்ணணும், இது நடந்துடணும், அது நடந்துடணும், அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. புரியுதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கை கால் விளங்காமல் ஒருத்தர் வரார்,
அகசியர் ஒரு முறையை சொல்லியிருக்காரு. அந்த முறையில் ஒரு பூஜையை பண்ணுறேன். பண்ண உடனே நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு நான் மேஜிக் எதுவும் பண்ணி காட்டி அவரை நம்ப வைக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. பண்ண தெரியாமல் இல்லை, வரவங்களுக்கெல்லாம் பண்ணி தான் காட்டுறேன். ஆனால் நம்ப வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இதுதான் நான். ஆனால் என்னுடைய தேவை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வந்தால் நம்ப வச்சு தான் ஆகணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா போலிகள் அந்த அளவுக்கு உருவாயிட்டதுனால நம்ப வைக்க வேண்டிய கரெக்டான சூழ்நிலை வந்துட்டேன். ஆனால் நான் யாருன்னா அதுதான், வரீங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், செஞ்சு முடிச்சிடுறேன், நல்லா ஆயிடுறேன். இந்த மாதிரி செய்வினையால் பாதிக்கப்பட்டு வந்தவங்க நல்லா ஆன உடனே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, அந்த பேரானந்தம் எப்படி இருக்குன்னா, உன்னுடைய ஒரு வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டை பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நீ சாதிச்சிட்டனா உனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு தடவையும் இருக்கும். ஒவ்வொருத்தரை குணப்படுத்தும் போது இருக்கும், ஒவ்வொரு தடவை அவங்கள பார்க்கும்போதும் இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒரு பையனை தூக்கிட்டு வராங்க, ஒரு 8-9 வயசு இருக்கும் பையனுக்கு. வந்தோடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு டவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இது இது ஏதோ சொல்கிறாங்க, அது நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. இல்லை எல்லாம் செவின பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லி உனக்கு இல்லைன்னு சொன்னான். நான் இப்போது இருக்குது, பையனுக்கு எந்த பிரச்சனைனாலும் பையன் வீடு வந்து சேருவான். சேர்ந்த அப்புறம் வந்து என்ன பார் அப்படின்ற வார்த்தையை சொல்லி விபூதி மட்டும் வச்சு தாயத்தை போட்டு அனுப்பிச்சுட்றேன். நல்லபடியாக பையன் வீடு வந்து சேர்ந்துட்டான், நான் சொன்ன மாதிரியே. சரியா? ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை பார்க்கல. 2வது குழந்தை நின்று அபாஷன் ஆகுது, பிறந்து இறக்குது. கரெக்டு, பிறந்து 3 நாளில் இறந்து போகுது. அப்புறம் வரங்க நான் திட்டுறேன், நீ என்ன சொன்ன அன்னைக்கு, என்ன பண்ண உனக்கு அன்னைக்கு அப்படின்னு திட்டுறேன். இந்த மாதிரி இதுதான் நான். என்னை பொறுத்த வரைக்கும் உடல் செய்வினையால் பாதிப்பட்டு கை கால் விளங்காமல் இருந்தவங்களை குணப்படுத்துறது நான். இவ்வளோதான் நான். இது மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியல, கசகசா மரத்துக்கு கீழே நின்று அப்படியே காத்தோட்டமாக நின்றுட்டு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த நம்மளுக்கு இந்த ஜோதிப்படத்து சம்மந்தமான ஒரு இடத்துல இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குமே யோசிக்கும் பொழுது, நான் யோசிச்சதை, மனசுக்குள்ளே யோசிச்சதை இன்னொருத்தனுடைய மனசுக்குள்ள எடுத்துகிட்டு போய் திணிச்சது யார்? கரெக்டா? எடுத்துகிட்டு போய் திணிச்சது யார்? அப்போ எனக்கு தெரியாமல் எனக்காக யாரோ ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. ஏதோ ஒரு சக்தி எனக்கு தெரியாமல் நான் மனசுக்குள்ள வெளியே சொல்லலை, ஒருத்தர்கிட்ட சொல்ல, இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கூட சொல்ல. என் மனைவி கிட்ட சொன்னேன், எனக்கு சொல்ல சங்கடமாக இருக்குது. சாப்பாடு சாப்பிடும்போது சொன்னேன், அம்மா இந்த சாப்பாடு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்படி தான் நினச்சேன் நான். எங்கள் மனைவி வந்து சங்கடப்பட்டாங்க. நீ சொன்னாவே நான் நம்புவேன், எதுக்கு சாப்பாடு மேலே? இல்லை எனக்கு அப்படி இருக்குது, என்னையே என்னால் நம்ப முடியல. உண்மை தான், என்னையே என்னால் நம்ப முடியல. என்னென்ன இந்த மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு என்ன என்னால் நம்ப முடியல. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறமா இது விட்டுருங்க, இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கோம். காரில் போயிட்டு அப்படியே பேசிட்டே போகிறோம். காரில் எப்போவுமே காரில் ஆள் எல்லாம் போக மாட்டேன். ஒரு 4 பேரோட பேசிட்டே போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அவங்களுக்குள்ள. ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள அப்படியே பேசிட்டு அந்த 4 பேருக்குள்ளே பேசிட்டே போகிறோம். டிரைவரும் எங்கள் கூட சேர்ந்து பேசுகிறார். நாங்கள் எல்லோரும் 4 பேரும் சேர்ந்து அப்படியே சோஷியலாக பேசிட்டு போகிறோம். இது ஏன் இப்படி நடக்கணும்? இப்படி நடந்துட்டால் என்ன ஆகிடும்? அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஆட்சியை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆட்சி மாற்றத்திற்கான விஷயம், அதை நாங்கள் பேசிட்டு போகிறோம். இப்படி மாறிட்டால் என்ன ஆகிடும்? அது எப்படிங்க? அப்படிலாம் மாறாதுங்க. எவ்வளோ வருஷத்துக்கு கட்சி அது, எவ்வளோ பெரும் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அது போய் அப்படி மாறுமா? எதை பற்றி பேசுகிறோன்னா, இந்த கோயில் இடிப்பு, ஆன்மீக எதிர்ப்பு, இதெல்லாம் பண்ணி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதையெல்லாம் பண்ணி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்ககிட்ட நம்மளால மோதவே முடியலையே, தோத்து போய் நிற்கிறோமே அப்படின்ற ஆதங்கத்தில் பேசிட்டு போகும்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதெல்லாம் சூப்பர்மேன், ஹீமேனு அந்த மாதிரி அதை வந்தால் சார் அப்படிலாம் நடக்கும், எல்லாம் நடக்காதுன்றாங்க. இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. வந்து 6 மாதத்துல மாறிடுச்சு. நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன். திருப்பி அந்த 4 பேரோட ஒரு பிரயாணம் நடக்குது. அந்த பிரயாணத்தில் அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு சொன்னீங்க குருஜி நீங்கள் அப்படியா நான் சொன்னேனா? அப்படியா நான் சொன்னேனா? ஓஹோ அப்படி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்புறமா நடக்க போகிறத நான் முன்னாடியே பார்த்து சொன்னேன்னா, இல்லை நான் சொன்னதுனால நடந்துச்சா? இந்த 2 கொஸ்டின் எனக்குள்ளே வருது. ஏன்னா நான் எதுவுமே பண்ணலப்பா, அதான் நான் எனக்கு கேட்குறேன். நான் இதுக்காக இப்போது ஒரு மோகினி வசியம் பண்ணவனுக்கு மோகினி வந்து அவனுக்கு வசியம் பண்ணி கொடுத்தா அது யதார்த்தம். மோகினி வசியம் பண்ணியிருக்கேன்ப்பா, அது பண்ணுதுப்பா. ஒரு பூத பிரேத பிசாசு வசியம் பண்ணவங்களுக்கு பூதமோ பிரேதமோ பிசாசோ வந்து அவங்களுக்கு அது பண்ணி கொடுத்தா அது யதார்த்தம். நான் எதுவுமே பண்ணலையே.
8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி என்ன பாதுச்சோ அதே நிலை தான் இன்னைக்கு இருக்கிற. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல, முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி இந்த மாற்றம்? நாம நினைக்கிறது ஏன் நடக்குது, இல்லை நடக்கிறத நாம ஏன் நினைக்கிறோம், எப்படி இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம், இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைக்காதீங்க, நான் நினைச்சது கர்நாடகா கவர்மெண்ட். நீங்க இங்க தான் போயிருப்பீங்கன்னு தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட் நினைச்சேன் நான். சரி, அது நடந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பனாக சொல்லியிருப்பேன், திமுக தான் எல்லா ஆட்சியிலும் பண்ணிச்சு, அது எனக்கு தெரியும். கர்நாடகா கவர்மெண்ட் நான் சொல்றேன். இது முடிஞ்சு போச்சா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ரெண்டுமே ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கோங்க. எதை? இந்த ஒரு கோர்ட்டு போட வேண்டிய போர்டை யாரோ ஒரு மனுஷன் நம்ம நினைச்சதுனால போட்டதும் இது சாதாரணமாக எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷன் திண்டிவனத்துலேருந்து ஃபோன் பண்ணுறார். திண்டிவனத்துலேருந்து ஃபோன் பண்ணி அழுறாரு, தேம்பி தேம்பி அழுறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்றேன். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், நான் சொல்லிட்டேன், டேய் என்ன விஷயம்னு சொல்லு, அழுந்துட்டே தான் எப்படி புரியும் எனக்கு அப்படின்றேன். அப்புறம் விஷயத்த சொல்கிறார். அவ்வளோதானே, வச்சுட்டு நான் பார்த்து சொல்கிறேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, ஒன்றும் தலை போகிற விஷயம்லாம் கிடையாது, உனக்கு ஆதங்கம் இருக்குது, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, வெயிட் பண்ணு, நான் பார்த்து சொல்கிறேன்றேன். இன்னைக்கு அமிச்சாரு, இன்னைக்கு பார்த்து சொல்லலை, நான் அடுத்த நாள் மதியமாக பார்த்து சொல்லலான்னு இருக்கேன், சாஸ்திரம் பார்த்து சொல்லணும், ஆனால் காசு வாங்கலை. ஆனால் இன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் பண்ணிட்டார் மறுபடியும். குருஜி நீங்கள் இன்னும் பார்த்து சொல்ல அமிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி இப்படி. ஏய் இங்கே பாரு, இந்த வேலை கேட்கக்கூடாது என்கிட்ட, நீ அமிச்ச உனக்கு முன்னாடி 30-40 பேர் இருக்காங்க லைனா, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், வெயிட் பண்ணுன்றேன். தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, நான் திட்டலாம் தான் ஃபோன் எடுக்கிறேன், நான் தான் சொன்னேனே திட்டலாம் தான் ஃபோன் எடுக்கிறேன். எடுத்த உடனே குருஜி என் கன்சல்டிங் ஃபீஸ் எவ்வளோ மட்டும் சொல்லுங்கள், அதை மட்டும் போடுறேன்னாரு. அதுக்கும் திட்டு தான் வாங்கினாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்போனா, காசை போட்டால் சீக்கிரம் பார்ப்பாங்களான்னு நினைக்கிறேன், நீ காசுக்காக பார்க்குற மாதிரி தான் என்ன பார்த்தா உனக்கு அப்படின்னு கேட்கலாம் தான் அந்த மாதிரி திட்டுறேன். இல்லை குருஜி நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்க அப்படின்றாரு. இல்லை குருஜி நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்க அப்படின்றாரு. உடனே நான் கேட்குறேன், எங்கேயா பார்த்து சொன்னேன் நான் அப்படின்னா, குருஜி நான் மதியம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், நைட்டு கூட கிடையாது, மதியம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என் கனவுல நீங்கள் வந்தீங்க, என் கனவுல நீங்கள் வந்தீங்க, வந்து இதுக்கு என்ன தீர்வுன்றதை பார்த்து சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன தீர்வுன்றதை பார்த்து சொல்லிட்டீங்க. நான் அதுதான் தீர்வாக இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலை ட்ரை பண்ண உடனே சக்ஸஸும் ஆயிடுச்சு. அந்த தீர்வை ட்ரை பண்ண உடனே சக்ஸஸும் ஆயிடுச்சு. ஒரே மூவ் தான் பண்ண, ஒரு ஃபோன் தான். சொத்து சம்மந்தமான விஷயம், ஓப்பனாக சொல்கிறேனே, சொத்து சம்மந்தமான விஷயம். அம்மா வீட்டிலேருந்து கிடைக்கல, அவருக்கு வயசு 47 ஆயிடுச்சு. இனிமேல் சொத்து கடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ சொத்து வந்தால் தான் என் பொண்ணு வயசு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு, வயசுக்கு வந்துருச்சு, காலேஜ் போயிட்டுருக்கு. என் பணம் இல்லாமல் தான் டெய்லி அன்றாட கூலியாக தான் நான் போயிட்டுருக்கேன். கூலி வேலை செய்யல அவ்வளோதானே தவிர அன்றாட கூலி தான். நான் ஒரு வேலை போனால் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற எனக்கு இந்த சொத்து வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். ஆனால் பல வருஷம் போராட்டம் போராடிச்சு, கோர்ட்டில் போயாச்சு, கேஸ் போட்டாச்சு, என்ன பண்ணி என் சொத்து எனக்கு வரல, என்ன பண்ணுறது அப்படின்றத அவர் நினச்சிருக்காரு. நான் கனவுல போய் என்ன சொல்லியிருக்கேன், அட பைத்தியக்காரா, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற, நேராக போய் உங்கள் அம்மா கிட்ட பேசி வேலை முடியுது, போக முடியலையா? அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து அப்போ அவங்க அக்கா தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கல்லையும் பேக்ரவுண்ட்லையும் நல்லா சப்போர்ட். அந்த ஊருக்குள்ளேயே போக விட மாட்டாங்க இவங்க கார் போனவே அடிச்சு விட்டுவாங்க. போக முடியலையா, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு, நடக்கலன்னா கேளு அப்படின்ற மாதிரி கனவுல சொல்லியிருக்கேன். இவர் அதை மதியம் கேட்டுட்டு நைட்லாம் யோசிச்சுட்டு என்ன கேட்கலாமா வேணாமா அடுத்த நாள் கேள்வி அவங்க அம்மாவுக்கு சும்மா ஒரு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அந்த அம்மா தேம்பி எழுது, இவ்வளோ வருஷம் ஆச்சாடா என்கிட்ட பேசுறதுக்கு, கோர்ட்டில் வந்தாலும் பேசினாலும் சண்டை, எங்கே போனாலும் பேசினாலும் சண்டை, இந்த அம்மான்ற வார்த்தை பேசுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா உனக்கு என்னடா வேணும், பாதி பங்கு தானடா உனக்கு தானடா அது, நாளைக்கே கோர்ட்டுக்கு வாடா, நாமளே போய் ஒரு மனு போடலாம், மனு போட்டு சமாதானம் பேசி பாதி வாசம் ஒன்று கொடுத்துட்டோம் போட அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சோம். எவ்வளோ வருஷம்? 17 வருஷம் போராட்டம் கோர்ட்டில். கேஸ் நம்பர்லாம் எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது, இப்போ எங்கே தூரமாலாம் இல்லை, இதெல்லாம் காமிச்சு தான் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால் காட்டுறதில்ல. கேஸ் நம்பர்லாம் அமைச்சிருக்காரு, இந்த கேஸ் நம்பர் தான் இப்படி தான் அப்படிதான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க கனவுல வந்து, நான் அதை பேசிட்டேன், நடந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அதை அமுச்சு விட்றேன்றார். புரியுதா? இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்ப்பா, குருஜி நீங்கள் இன்னொன்று எனக்கு சொன்னீங்க, சரி நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. அவர் எப்படி பேசுகிறாருன்னா ரொம்ப பாசமாக பேசுகிறார். குருஜின்னு பாசம். நான் இன்னொரு வேலை பண்ணுங்க, எனக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, உங்களெல்லாம் நான் சந்தேகப்படல, உங்களை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது, அதே தான் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்று எனக்கு சொன்னீங்க, நீங்கள் உண்மையாலுமே சாஸ்திரம் பாருங்கள். எனக்கு இப்போ எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. இப்போது மதியம் பார்க்க வேண்டியதை காலையிலே பார்க்க ஆரம்பிக்கிறோம். உட்காந்து பார்த்துட்டு நல்ல நிம்மதியாவது இதை இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். குருஜி இதையே தான் அங்கேயும் சொன்னீங்க, யார் மேலே சத்தியம் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதே தான் சொன்னீங்க குருஜி, நீங்கள்
இதே தீர்வு தான் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அதே தான் இந்த தீர்வு தான் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க. குருஜி நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் ட்ரெஸ் கலரில் சொல்கிறேன். குருஜி காட் ப்ராமிஸாக இந்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு சொன்னீங்க எனக்கு அப்படின்றாரு. அப்புறமா ஒரு விஷயம் சொல்கிறாரு. குருஜி கையில் இந்த வாட்ச் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்குன்றாரு. நான் வாட்ச் மாற்றி மாற்றி போடுவேன், வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பல வாட்ச் போடுவேன் நான். அது பல வாட்ச் போடுறது என் வாட்ச்னு நினைக்காதீங்க, என் பையன் வாட்ச். எதை அங்கே ட்ரேயில் கழட்டி வைக்கிறேன்னா அதை எடுத்து நான் போட்டு வந்துடுவேன். புரியுதா? என் பையனுக்கு ஒரு ட்ரே ரொம்ப வாட்சஸ் இருக்குது. எப்படின்னா அது வீட்டுக்கு செல்லப்பில்லாமல், என் பரம்பரைக்கே செல்லப்பில்லாமல், எல்லாரும் பர்த்டே கிஃப்ட் வாட்ச் தான் அவனுக்கு. அவன் என்ன பண்ணால் அது வாங்கி அது அங்கே இன்னும் போட்டு வைக்கிறதான் ட்ரே வாங்கி கொடுத்தேன், இந்த ட்ரேயில் வைடா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், இன்றைக்கி எல்லாம் போட்டுருவானா, நாளைக்கு காலையில் கழட்டி அந்த ட்ரேயில் வச்சுட்டு போயிடுவான். நான் காலையில் கிளம்பும்போது பாப்பா என்ன இருக்குன்னு, அந்த ட்ரேயில் என்ன வச்சிருக்கோ அதை போட்டு வந்துடுவேன். அது கலகலாம் எல்லாரும் கண்ணையும் பறிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? புரியுதா? இந்த வாட்ச் போட்டிருக்கீங்களா பாருங்க. என்ன வாட்ச்னா பிளாக் இருக்கும், சென்டரில் ப்ளூ டைல் இருக்கும், ப்ளூவில் சைடில் வந்திருக்கும். இந்த வாட்ச் போட்டிருக்கீங்களா பாருங்க. அவர் சொல்கிறார் எனக்கு. இது எல்லாமே ஃபோனில் நாங்கள் பேசவே இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுறது. வாட்ஸ்அப் ரெக்கார்டு வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்கு, இன்றைக்கும் இருக்குது, இப்போ இருக்குது, இப்போ எடுத்து காட்ட முடியும். இப்போ என் கேள்வி என்னென்னா, இதை விட்டுருங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இவங்க கனவுக்குள்ள என்னால் எப்படி போக முடிஞ்சிச்சு? அதுவும் நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறேனோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடியே என்னால் எப்படி போக முடிஞ்சிச்சு? அந்த சக்தி என்கிட்ட உண்மையாலுமே இருந்துதா? இருந்ததுன்னா நான் எல்லாருடைய கனவுல போய் என்ன வேணாலும் சொல்லலாமே. ட்ரம்ப்புடைய கனவுல போய் ஏன் பண்ணி இந்த ஈரான் கூட ஈராக் கூட எல்லாம் சண்டை போட்டுருக்குற, அதெல்லாம் உடுப்பா, கொஞ்சம் எங்களுக்கு கேஸ்க்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்குப்பான்னு சொல்லிடலாம். நான் யோசிக்கிறேன் எனக்குள்ள. இவன் நீ கேட்குறல ஏன் குறிஞ்சி கண்ணெல்லாம் கருப்பாக இருக்குன்னு, இந்த யோசனையிலே நான் தூக்கத்தை எழுந்து பல மாதங்களாச்சு. எனக்குள்ள கேள்விகள் ஓடிட்டுருக்கு. இப்போ எனக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டுருக்கு. எப்படி யோசிக்கிறேன்னா, நைட் படுத்துடுறேன், கண்ணை மூடிட்டு படுத்துடுறேன், ஆனால் தூங்குறதில்ல. 2 மணியாவது தூங்குறது. காலையில் 4 மணிக்கு மேலே தூக்க வர மாட்டேது. 4 மணிக்கு மேலே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஒரே இடத்துல உட்காந்து. அந்த தூக்கம் இல்லாதனால தான் இந்த கண்ணுக்குள்ள இந்த கருப்பு, இந்த வீக்கம் எல்லாமே வர ஆரம்பிச்சது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை. இப்போ என் கேள்வி என்னன்னா, இவங்க கனவுல நாளைக்கு நான் பண்ண வேண்டியதை முன்னாடியே போய் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? கரெக்டா? 1. சரி, இவங்க கனவுல நான் போய் சொன்னதை மறுபடியும் சாஸ்திரம் பார்த்து அதே வார்த்தையை எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? 2வது பாயிண்ட், கனவுல ஏதோ ஒன்று சொல்லி வளர இருக்கலாம். 2வது இது ஏதோ ஒன்று சொல்லி வளர வேண்டியது தானே, வேற ஏதோ ஒன்று சொல்லி வளர வேண்டியது தானே, ஏன் வளரல? சரி, நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும் நானே முடிவு பண்ணலை. ட்ரெஸ் எப்படி போடுவேன்னா, ஆங்கரில் எது இருக்குதோ அதுதான், இல்லை கீழ் செல்ஃப், 2 மாடி எங்கள் வீடு, கீழ் செல்ஃபில் எது இருக்கோ அதுதான். நான் போடுறத பார்த்து கசங்கள் இருக்குது, ஐரன் இல்லைன்னு எங்கள் ஒய்ஃபு ஓடி போய் மேலே தூக்கி வந்து கொடுத்து, தயவு செஞ்சு இதை மாற்றி போட்டுரு, பிச்சைக்காரமாக இருக்கிற அதை போட்டிருந்தா அப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் அதை கழட்டிட்டு தான் போட்டு வருவேன். இது ஒரு யோசனை. இப்போ இது ஒரு மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கு. எப்படி போக முடிஞ்சு? இந்த கனவுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம், அடுத்தவங்க கனவுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது, என்கிட்டே இருக்குது. வேறு அடுத்தவங்ககிட்டலாம் இல்லை. அடுத்தவங்க கனவுக்குள்ளே போகிறது எப்படி, நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றது எப்படி அப்படின்றதுக்கான மந்திரங்கள் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் மந்திரத்தை படித்து கூட பார்க்கல. முறை இருக்கா? இருக்குது. படித்து பார்த்துக்கன்னா படித்து பார்க்கல. படிச்சே பார்க்காத எனக்கு அது எப்படி உருவேறிடுச்சா? ஒரு கொஸ்டின் மார்க். புரியுதா? அவங்க அம்மா யாருன்னே தெரியாது எனக்கு. ஏதோ இங்கே உட்காந்து பார்த்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தோ எப்படி பார்த்து சொன்னேன்? 2வது கொஸ்டின் மார்க். இவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த சில விஷயங்கள் சும்மா யதார்த்தமாக அப்படி வாய் வழியாக சொல்கிறது உண்டு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே சில விஷயங்கள் சொல்கிறது உண்டு. இதான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தியா, நீங்கள் உள்ளே வரும்போது திருப்பி அகோரி ஆகிடாத அப்படின்ற வார்த்தை சொன்னோம் பார்த்தியா, இது ஹியூமர் சென்ஸ் அதிகமாக ஒன்று, அது சொல்லுவேன் நான். அப்படி அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி பேசும்பொழுது ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன்கிட்ட சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ஏய் உங்கள் வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, உன்னை சுற்றி தான் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை என்னன்னு போய் பாரு முதல்ல, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அவர் பெரிய சாமியார். எந்த அளவுக்கு சாமியார்னா, என்னோட பெரிய சாமியார். என்னோட பெரிய சாமியார். எப்படி சாமியார்னா, ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் கூட அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 100 பேர் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 10,000 பேர் அவங்க கோயிலுக்கு வராங்க.
ஒரு நாளைக்கு 10,000 பேர் அவங்க கோயிலுக்கு வராங்க. உங்கள் ஏரியாவில் தான் இருக்குது கோயில், உங்கள் ஏரியாவில் தான் கோயில் இருக்குது. சரியா? உங்களை சுற்றி தான் அப்படி போகணும், டுவர்ட்ஸ் அந்த பக்கம் போனால் இருக்குது. சரியா? அந்த அங்கே போய் பாரு, அங்கே தான் உனக்கு தான் பிரச்சனை, போய் பாரு போ அப்படின்றேன். அவன் சரி குஜின்னு போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, இந்த போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தெரியுமா, நம்ம இவர் சைவன் எடுத்து வந்தார், தாய் தகடு சக்தி வேலை, அவரே நோண்டி அவரே எடுத்து வந்தார். அந்த மாதிரி அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவர் இங்கெல்லாம் வரதில்லை இப்போ, ஏன்னா அவர் இப்போ பெரிய சாமியார் ஆகிட்டாரு. ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரை தேடி போனால் அவமானம், அதனால இங்கே வரதில்லை, நேராக வெட்டி தான் வருவார். குருஜி வீட்டில் எங்கே இருக்கீங்க, எவ்வளோ மணிக்கு வரட்டும், அங்கே தான் வருவார். வந்தவுடனே ஒரு 10,000 ரூபாய் காசும் ஒரு தட்டும் அதில் பழம்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு, யாருக்கும் தெரிய வேணாம் குருஜி நான் வருது போகிறது அப்படின்றவாங்க. சரி, நானும் கண்டுக்கிறது. அப்படியும் சில பேர் இருக்காங்க. நான்லாம் என் குருநாதர் காலில் விழுறதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் வேணா இருக்கட்டும், உழுந்து கட்டு பிடிச்சிருவேன் காலை, அதான் யோசிக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடையது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். சரியா? அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டுனா, சொல்லி அனுப்பிச்சு ஒரு 11வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் அர்ஜென்ட்டாக பார்க்கணும், எங்கே வரட்டும்னு கேட்குறாரு. நான் ஒரு இடம் சொல்கிறேன், ரோட்லேயே ஒரு இடம் சொல்கிறேன், நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. குருஜி எனக்கும் அதுக்கு 15 கிலோமீட்டர் தான், நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 15 கிலோமீட்டர் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, 15 நிமிஷத்தில் பாஸ் ஆகிடுவேன் நான் அப்படின்றாரு. சரி வாங்க, ஹைவே தான் அது, பெரிய ஹைவே, BMH பாரத் மாதா ரோடு, அந்த ரோடு. சரி வாங்கன்றேன். அவர் வரதுக்குள்ள ஒரு டீ குடிச்சு நின்றுட்டு இருக்கேன். வந்தோடனே காரில் AC போட்டு காருக்குள்ளே உட்காரோம் 2 பேரும். என்ன விஷயம் பண்ணுறேன், குருஜி நீங்கள் வந்து எனக்கு கனவுல வந்தீங்க, விடிய காலையில் 4 மணிக்கு வந்தீங்க, உங்கள் வீட்டில் இந்த கார்னரில் இந்த இடத்துல இந்த 3 கல் இருக்கு படுறா, இந்த 3 கல் இருக்க இடத்த கீழே நோன்னா 2வது அடியில் இது கிடைக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு சரியாக போகண்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில் நம்பிக்கைலாம் இல்லாமல் இல்லை, இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் போய் நோண்ட ஆரம்பித்தோம். நானும் என் பையனும் என் பொண்ணும் 3 பேர் தான் நோண்ட ஆரம்பித்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி 2வது அடியில் இருந்துச்சு. எடுத்து வந்திருக்கேன் பாருங்கன்னு கையில் கொடுக்குறாரு. பிரிக்கல. சரியா? பிரிக்காமல் வச்சுருந்த உடனே, டேய் காருக்குள்ளெல்லாம் வேணாம்ப்பா, ஏன்ப்பா இங்கே எடுத்து வந்தா, இது போய் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ, இந்த இவங்க கேரளாவில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் காருக்குள்ளே வச்சோம்னா அந்த கார் நம்மகிட்ட தங்கவே தாங்க, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்ப்பா, சொல்லிட்டு வா எங்கேயாவது போயிடலாம், பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்குதா போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறேன். அங்கே ஒரு கோயில் இருக்குது, யாருமே இருக்க மாட்டேன், ஆள் நட மாட்டேன், ஒரு மரம் போயிடலாங்க, போயிடலான்டேன். அப்போ அங்கே போய் பிரிக்கிறோம்ப்பா. பிரிச்சுட்டு பார்த்தா நான் என்ன கோயில் சொன்னேன், ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்கன்னு சொன்னேன்னா, அதே மலைவாழ் மக்கள் அதே கேரளா மக்கள் எழுதின தகடு மலையாளத்திலே இருக்கு. எப்படி சொன்னாங்க, அது ஃப்ளூக்லஸ். இப்போ சொன்னால அவருக்கு ஃப்ளூக்கில் அடிச்சு விட்ற மாதிரி, அகோரி இதுவரை ஆயிடாதியா அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி அப்படியே இருக்கு. எனக்கே ஷாக். அது கட்டி வச்சிருந்த மூட்டைக்குள்ள இருக்கிற தகடுக்குள்ள போய் நான் எப்படி பார்த்தேன், அதுக்குள்ள தகடு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஏதோ ஞானக்கண் பூனைக்கண் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டோம் இல்லையா? சரிப்பா இது ஒன்றும் பண்ணாத, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் கட்டு உடச்சிக்கிறேன், இங்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த ஆறு ஒன்று ஓடின்னு இருக்குது. அந்த ஆறு ஓடுற இடத்துல போயிட்டு அங்கேயே நிப்பாட்டி கருப்பூரெல்லாம் வாங்கின சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. கட்டை உடச்சி ஆற்றுல விட்டுட்டு தண்ணி எடுத்து தலைக்கு தெளிச்சுன்னு நான் கிளம்பிட்டேன். நான் எப்படி கிளம்பிட்டேன், அவர் அப்படி போயிட்டார். 3வது நாள் ஃபோன் பண்ணுறாரு, குருஜி எங்கள் வீட்டில் நான் தென்னை ரொம்ப பழசான தென்னை மரம் இருந்துச்சு, கார் மேலே விழுந்துருச்சு, முழு கார் மேலே முழு தென்னை மரம் அப்படியே விழுந்து முன்னாடிந்து பின்னாடி வரைக்கும் டேமேஜ் குருஜி. ஆனால் கார் பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு, அதான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10,000 பேர் வாங்க அந்த கோயிலுக்குன்னு, கார் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வச்சா கூட எங்கேயோ ஆயிடுச்சு, விழுந்துச்சு குருஜி, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிடும் குருஜி. நான் அதுக்கு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுவாங்க, அது காருக்குள்ளலாம் எடுத்து வந்தீங்கன்னா காரையெல்லாம் போயிடும் தெரியுமான்னு சொன்னீங்களே, நடந்துச்சு பாரு குருஜின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டோம், குருஜி இதெல்லாம் எதார்த்தம் தானே குருஜி, இதனால தானே குருஜி நாங்களாம் நீங்கள் உங்ககிட்ட வரோம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கான படிப்பை நான் படிக்கலையே, அதுக்கான படிப்பை நான் படிக்கலையே. படிச்சிருந்தா நான் ஏற்றுக்க தயார், நான் படிக்காத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? மனநலத்துக்கு மனநல பாதிப்புக்கு ஒரு மருத்துவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார்.
சொல்றாருன்னா கேள்வி கேட்குறாரு. விதண்டவாத கேள்விகள் அந்த இடத்துல நடக்குது. எல்லாம் பெரிய இன்ஜினியர்ஸு, இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர், டிஃபென்ஸில் இருக்கிற ஒருத்தர், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். அந்த குரூப்பில் 3 பேர் என்ன நம்புறவங்க, 7 பேர் என்ன நம்பாதவங்க. அது மாதிரி பேசுகிற விவாதத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாம் சொல்கிறீங்களே, இந்த மனநோயெல்லாம் பிடிச்சி இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் அதில் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம் மிஸ்டர் முரளிமோகன் அப்படின்றாங்க. நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி தான் பேசிக்குவோம். எப்பா இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி, நான் வெளியே சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஆமணக்கு எண்ணெயை எடுத்து ஊற்றி இதில் வெட்டி வேர் போட்டு சரியா 3 நாள் சிகப்பு மூடி போட்ட பாட்டிலில் வெயிலுக்கு வைங்க. அதை எடுத்துட்டு உச்சியில் தேய்ச்சிட்டு வாங்க. அது எவ்வளோ பெரிய மனநோயாக இருக்கட்டும் போயிடும். ஆனால் அந்த மனநோய் இடையில வந்ததாக இருக்கணும், பிறப்புலேருந்து இருந்தோ இல்லாத இருக்கக்கூடாது சொல்லிடுறேன். எதுக்காக சொல்கிறேன், அந்த இடத்துல மானம் போயிடக்கூடாது, மரியாதை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த வார்த்தை தின்ன ஆரம்பிச்சிருச்சு, என்ன நெருட ஆரம்பிச்சிருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு எனக்குள்ள, கில்ட் ஃபீல்டு. எப்படின்னா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டோம், ஆனால் தோணதான் சொன்னோம், இது எங்கே தப்பாக போயிடுமோ புரியல, இது எவ்வளோ பேர் இதை பார்ப்பாங்களோ. அந்த 8 பேர் 10 பேர் இருந்தாங்க, அந்த 10 பேர் வந்து எவ்வளோ பேர்ட்ட சொல்லுவாங்களோ, வீடியோலாம் பண்ணல, எவ்வளோ பேர்ட்ட சொல்லுவாங்களோ, எவ்வளோ பேர் அதை ட்ரை பண்ணுவாங்களோ. அது நோய் குணமாக போயிட்டா என்ன இது இப்படி பேசிட்டு நான் பேசியிருக்க கூடாது. அந்த ஒரு விதண்டவாதத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக நார்த்திகன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டேனே. ஒரு நார்த்திகவாதி பேசுவான் அந்த மாதிரி வீடியோவில் பேசும்போது, வேணுமுன்னே எனக்கு தெரியல என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் ஆமாம் சாமி கும்பிட்றாங்க, அவங்கள என்னால் கேட்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படி இந்த மாதிரி பேசுவான் அவன். அந்த மாதிரி நான் பேசிட்டேனே, இது என்னை வந்து தின்ன ஆரம்பிச்சிருச்சு, கொரட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், எங்கேயோ தேடுறேன் அதை, இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா தேட ஆரம்பிக்கிறேன். எங்கெங்கேயோ தேடி கிடைக்கல. சரியா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு பல்க் ஆஃப் புக்ஸ் அனுப்பிச்சிச்சு பிடிஎஃப்ல. குருஜி எனக்கு எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு இந்த அம்மா தான் அனுப்பிச்சிருக்கியாமா, அனுப்பியிருக்கீங்களா இல்லையா? காலையில் 7 மணிக்கு டீ ஒரு கையில் வச்சுட்டு மொபைல் ஒரு கையில் வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கேன். இந்த அம்மா அமிச்ச புக் வருது, அது ஓப்பன் பண்ணுற பிடிஎஃப் புக்கு. இண்டெக்ஸில் அந்த விஷயம் இருக்குது, மனநோய் பாதிப்புக்கான தைலம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அந்த மனநோய் இண்டெக்ஸான பாதிப்பு 3வது பேஜ் இருக்குது. 3வது பேஜை கிளிக் பண்ணி 3வது பேஜுக்குள்ளே போகிறேன். போன உடனே தேவையான பொருட்கள், ஆமணக்கு எண்ணெய் என்னன்னா டீ கீழே வச்சுட்டேன். ஆமணக்கு எண்ணெய் என்னோடனே இந்த டீயை கீழே வச்சுட்டேன். ஏன் டீ கீழே வச்சேன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஏன் இப்போ நீங்கள் தான் எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ண போகிறீங்க, கேட்க போகிறீங்க, அப்போ தான் ஒரு உண்மை புரியும். சரியா, டீ கீழே வச்சுட்டேன். எடுத்துகிட்டு இப்படி நோண்டுறேன், க்ளீனாக பார்க்குறேன். எப்போ ஒரு வார்த்தை மாறலப்பா. ஆமணக்கு எண்ணெயை எடுத்து சிகப்பு துணியை கட்டி ஒரு குடுவையில் ஆமணக்கு எண்ணெயை ஊற்றி அதில் வெட்டி வேர் போட்டு சிகப்பு துணியை கட்டி 3 நாட்கள் வெயிலில் வைக்கவும். 3 நாட்கள் வெயிலில் வைக்கவும். பிறகு சிகப்பு துணியை அப்புறப்படுத்தி விட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி உச்சந்தலையில் வைத்து வந்தால் எப்பேற்பட்ட மனநோயும் அகலமும் வருது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மூடின்னு சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மூடியெல்லாம் இல்லை, சிகப்பு துணி கட்டி காற்று போகாத, காற்று நுழையாத அளவுக்கு மந்தமான துணி. இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டோம், இதை அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி உக்காந்து என் மனசுக்குள்ள ஒரு நான் நிம்மதியை தேடிட்டு, நான் பேசணும்னு பேசிட்டேன், ஆனால் ஜெயிச்சிட்டேன்டா மாறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்து, ஏன் டீயை வச்சேன் அப்படின்றத அழுத்தமாக சொல்கிறேன் தெரியுமா? இப்போ என் ஃபோன் போன உடனே என் பையன் அடித்து பிடிச்சி எடுத்துன்னு ஓடி போய் கொடுப்பான் பாரு. ஹலோ, ஃபோன் உன் பையன்கிட்ட தானே இருந்துச்சு? ஃபோன் யார்கிட்ட இருந்துச்சு? அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அவனே தான் என்கிட்ட கொடுத்தான். சொன்னா சரி. சங்கீதம்மா ஒரு கேள்வி கேட்குது பாரு, பதில் சொல்லு. ஓ, சங்கீதமா இருக்காங்களா லைன்ல? கொடுக்குறாரு. சரி, இந்த கொடுத்துருக்கேன் பாரு, லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கு, பேசு. ஹலோ அண்ணி,
நல்லா இருக்கீங்களா சங்கீதம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கூட இருக்கீங்களா இல்ல ஆமா, இப்ப போன்ல வந்திருக்கேன். கான்ஃபரன்ஸ்? வந்திருக்கேன். ஒரு சரி. வீடியோவுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஓ அது சரி அது சரி. என்னன்னா, சொல்லுங்க. குருஜி வந்து டீ வச்சோன்னே நீங்க அவங்களுக்கு குடுத்தோனே குடிச்சிருவாங்களா? இல்ல எப்படி அண்ணி? புரியலங்க. அது சரியா டீ புரியல. டீ வச்ச உடனே குடிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட ஆறக்கூடாது. ஓ ஓகே அண்ணி. ஆ, நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு குடிக்கிறது? இல்ல அது கண்டிப்பா கிடையாது. ஓகே அண்ணி. நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க. ஓகே. இது ஒரு விஷயம் கிடையாது. டீ வந்து ஆற வச்சு கொடுக்குறது ஆரோக்கியமாக ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். டீ வந்து ஒரு செகண்ட் லேட்டாக வந்தால் கூட குடிக்க மாட்டேன். அந்த ஸ்டவ்லேருந்து இறக்கி அப்படி ஆத்துறீங்க பாருங்க, அந்த ஆற்றுல வந்தால் குடிக்க மாட்டேன். அந்த சூடு அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்தால் தான் குடிப்பேன் நான். இதுதான் என்னுடைய பழக்கம். ஆனால் அந்த செகண்ட் எனக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த செகண்ட் எனக்கு எப்படி இருந்திருக்கும்ன்றது ஒரு விஷயம். ஏன்னா அது பல நாள் தேடல், வயிறு எரிஞ்சு தேடினது, குற்ற உணர்வோட தேடினது, பொய் சொல்லிட்டோமோன்ற மாதிரி தேடினது. அப்போ எனக்குள்ள என்ன வந்திருக்கு, எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடுதில்ல, அது என்ன எண்ணம் ஓட்டம், ஒரு நல்ல எண்ணம் ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? ஏற்கனவே அப்படிதான் இருந்தேன், அதையும் மீறி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, முடிஞ்சு போச்சா? சரி, போன வாரம் ஒரு வீடியோ பண்றேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஏன் வந்து ராசி நட்சத்திரம் கரெக்டா இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டா பிரிஞ்சு போறாங்க, பாத்தீங்களா? இந்த காதல் திருமணம் கரெக்டா? இந்த வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? நானும் சென்னையில் இருக்க சுனில்குமாரும் ஒரு விஷயத்த ஒரு 6 மாசமா பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுறோம்னா, இந்து ஜனசேனான்னு ஆரம்பித்தோம், அகத்தியர் ஆன்மீக சங்கம்னு ஆரம்பித்தோம், சிவசேனாவில் போய் 13 வருஷம் இருந்தோம், இந்துத்துவத்துக்காக போராடணும், பிடிஷன்ஸு, கேஸு, கோர்ட்டு, இவ்வளோ வருஷமாக சுற்றணும். என்ன பண்ணியும் நம்ம இந்து மதத்தை இன்னும் காப்பாற்ற முடியல, இப்படியே சுற்றிட்டு தான் இருக்கிறோம். கண்ணு முன்னாடியே தான் எல்லாமே நடக்குது, கேட்க முடியாமல் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். குருஜி, நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்காந்தா தான் குருஜி அது பண்ண முடியும், இல்லைன்னா எப்படி குருஜி பண்ண முடியும்? நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கவங்க, பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அன்றாடம் காட்சி மாதிரி தான். அவங்க சம்பாரிச்சா அவங்களுக்கு சாப்பாடுன்ற மாதிரி இருக்குது குருஜி. நீங்கள் காசு இருக்கவங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் குருஜி. பொறுப்பு காசு இருக்கவங்க கொடுத்தா அவன் காசு சம்பாதிக்க தான் பார்ப்பான். அதை வச்சு அது என்னுடைய கான்செப்ட். காசு இருக்கவங்க கொடுத்தா அவன் என்ன பண்ண போகிறான்? காசு சம்பாதிக்க தான் பார்ப்பான். கரெக்டான ஆளுகிட்ட தான் இருக்கணும். அது இப்படி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, எனக்கு அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமே. தன்னுடைய ஜாதகத்தை தானே பார்க்கக்கூடாது. இது வந்து இறைவன் எழுதுன விதி இல்லையா? சிவபெருமானே அகஸ்தியர் சொன்னது, அகஸ்தியர் சித்தர்கள் மற்ற பேருக்கு சொல்லியிருக்குது. உன்னுடைய தலையிடத்தை நீ பார்க்கக்கூடாது. அது உன்னுடைய ஆயுசை குறைக்கும். உன்னுடைய அந்த வளர்ச்சியை, இன்னும் இந்த வளர்ச்சி இருக்கு உனக்கு அப்படின்னா அதை குறைச்சி கொடுக்குமா. 100 ரூபாய் வர வேண்டியது இருக்குன்னா அது நீயே பார்த்துட்டேன்னா உனக்கு 10 ரூபா தான் கிடைக்குமா, 90 ரூபாய் கிடைக்காதான். அதனால அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களே என்றைக்குமே கணிக்க கூடாதான். அப்போ நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய ஜாதகத்தை கணிக்கலாம், நீயும் கணிக்காத சுனி. 3வது ஆளுகிட்ட ஒரு ஆள்கிட்ட போ, இருக்கிறதுல பெஸ்ட் யாருன்னு பாருன்றேன். ஒரு பெரியவர் இருக்காரு, நல்லா சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். ஆனால் ப்ராப்ளம் இல்லை. உண்மை தானே, கரெக்டாக சொல்கிறோம். என்னைக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கான், அதான் இவர் சொன்னார். இப்போ நீங்கள் இவ்வளோ போராடின்னு இருக்கீங்க, அங்கே ஒருத்தன் சிலையாக கட்டின்னு இருக்கிறான், ஊரையே அழைச்சின்னு இருக்கிறான், சொன்னீங்களப்பா, அந்த மாதிரி விஷயம் புரியுதா? சரி போ அப்படின்றேன். அவர் பார்த்து சொல்கிறாரு, இவருடைய லக்னத்துக்கு, இவருடைய ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு, இவர் நேரத்துக்கு அமைச்சரவளை ஒரு இடத்த பிடிச்சிருக்கணும். பிடிக்காம போனதுக்கு காரணம் இவருடைய பேர் தான். இவருடைய பேர் தான் பிடிக்காம போறதுக்கு காரணம். இந்த பேரை நீங்க அவருடைய ராசி நட்சத்திரத்திலே வச்சிருங்க, சா சி ஆரம்பிக்கிற இடத்துல வச்சிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சா சி ஆரம்பிக்கிற இடத்துல வச்சிருங்கன்றார். நாங்களும் என்ன பண்றோம், எப்படி நான் ஆன்மீக தீட்சை எடுக்க போறேன், பேர் மாற்ற போறேன், பேரை மாத்திருவோம். உடனே சுனில் கேட்குறாரு, குருஜி பேர் மாற்றும் போது, தீட்சை கொடுக்கும்போது குருஜி தான் நம்மளுக்கு கொடுப்பாருன்றார். அது குருஜி பேச்சை சிஷ்யம் கேட்கும்போது கொடுப்பாருப்பா, இங்கே சிஷ்யம் பேச்சை தப்பா குருஜி கேட்குறாரு, ஏன்னா குருஜியை நான் தான் காப்பாற்றின்னு இருக்கிறேன், அதனால என் பேச்சை அவர் கேட்பாருப்பா அப்படின்னு பேசிக்கிறோம். சரி, என்ன பேர் வைக்கலாம், நல்ல நியூமராலஜியை பார்த்து நல்ல பேரை வை பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாம் ஒரு 100 பேர் சேர்த்து கடைசியில் சிவதாஸ் மோகன் குருஜி அப்படின்ற ஒரு பேரை வந்து கண்டுபிடிக்கணும். சீன்ற வரணும், எங்கள் அப்பா அம்மா பேர் வச்ச பேர் எனக்கு இருக்கணும், போகக்கூடாது, அது ஒன்று தான் என்னோட அடையாளம் அப்படின்னு சிவதாஸ் மோகன், ஜனங்க கூப்பிட்றது குருஜி, இது 3 சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவதாஸ் மோகன் குருஜி இதுதான் பேருப்பா, இந்த பேரை நம்ம வச்சுக்க போகிறோம்ப்பா. இந்த பேரையும்
ஆன்மீக தீட்சையும் 24 செப்டம்பர் 24 எடுத்துடலாம்ப்பா. அதே மாதிரி ட்ரெஸ் கலர் என்னப்பா, ட்ரெஸ் கோடு என்னப்பா, அதையும் கண்டுபிடிப்பா. எல்லாமே லக்காக தான் இருக்கணும். எல்லாமே தியாகம் பண்ணிட்டோம். ட்ரெஸ் கலரில் தியாகம் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை, பேரை மாற்றிக்கிறதுல ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ ட்ரெஸ் கலர் கண்டுபிடிக்கணும். க்ரீன் மட்டும்தான் உங்களுக்கு லக்கான கலர். நீங்கள் ஜெயிக்கணும்னா க்ரீன் மட்டும்தான். நீங்கள் ஜெயிச்சாதான் ஒரு இனத்தையே காப்பாற்ற முடியும், ஒரு மதத்தையே காப்பாற்ற முடியும். அதனால் க்ரீன் மட்டும்தான். அதையும் பார்த்துடுறோம். எல்லாம் பார்த்து நானும் சுனிலும் பேசியாச்சு. கரெக்டாக பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்ச அப்புறம் இன்னும் டைம் இருக்குது. செப்டம்பர் 24 இன்னுமே கூட வரல. ஆனால் எனக்கு இந்த 6 மாதம் கூட பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஓடினே இருக்குது. ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி, ஏதோ தப்பு மாதிரி, ஏதோ தப்பு செய்யக்கூடாத வேலையை செஞ்ச மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ வருடும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வருடின்னு இருக்குது. இந்த தப்பை பண்ணிட்டோமோ, அந்த தப்பை பண்ணிட்டோமோ, அப்படி பண்ணிட்டோமோ, இப்படி பண்ணிட்டோமோன்ற வருடல் எனக்குள்ளே இருந்தே இருக்கு. ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் இந்த ஃபீலிங் வருது அப்படின்றது ஒரு யோசனை. அப்போ எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த கேட்குறேன். அம்மா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, இல்லை அம்மா பொண்ணுக்கிட்ட கேட்குறதோ, அண்ணன் தங்கச்சிகிட்ட கேட்குறதோ, அப்பா பொண்ணுக்கிட்ட கேட்குறதோ தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த கேட்டால் தான் அடுத்த முடிவுக்கு நான் போக முடியும். நான் சொல்கிற விஷயம் கரெக்டானு பாருமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறேன். 100% கரெக்ட், நான் அப்படி தானே இருக்கேன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. ஜாதகம் பொருத்தம் இவ்வளோதாம்மா இருக்குது, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்கிறான். அப்புறம் அவன் கணவரும் வராரு, அவன் கணவர்கிட்டையும் பேசுகிறான். 2 பேருடைய பொருத்தம் இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் அடித்து பிடிச்சி முடிய பிடிச்சி நீங்கள் 2 பேரும் இது பண்ணுறீங்களா பாருங்கன்னு சில விஷயங்களை சொல்கிறேன். ஆமாம், எனக்கு அதுதான் தோணுது. எப்படி அதை சொல்கிறேன், நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களாக சொல்கிறேன். ஆஃபீஸில் இருக்கும்போது, வீட்டுக்கு போகாத போது, வீட்டுக்கு எப்போ போவேன், என் மனைவி எப்போ பார்ப்பேன், அவ கூட எப்போ பேசுவேன் அப்படின்னு தோணுதா? ஆமாம், தோணுது. வீட்டுக்கு போன உடனே ஏன் தான் வீட்டுக்கு வந்தோம், வராமல் இருந்திருக்கலாமோ, இந்த மூஞ்சை பார்க்காம இருந்திருக்கலாமோ தோணுதா? ஆமாம், தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்க கேட்க எல்லாமே ஆமாம் ஆமாம் ஆமான்றாங்க. இது இயல்பு கிடையாதுப்பா. இந்த மாதிரி வசிய பொருத்தம் இல்லை. அதில் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா ஒருத்தருக்கு ஆகாது. காலையில் வர்ற சண்டை இரவில் முடிஞ்சிருதா? ஆமாம், இரவில் முடிஞ்சிருது. இதுவும் நீ யதார்த்தம் நினச்சிக்காத. ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிறது யதார்த்தம் தானே. பஞ்ச நெருப்பு பக்கத்தில் தான் பற்றிக்குதுன்னு நினைக்காத நீ. அப்படி இல்லை. இது உங்களுக்கு யோனி வசியம் இருக்குது. இருக்கிறதுனால நீ இந்த வயசு, சின்ன வயசு, இந்த வயசுல அப்படி தான் இருக்கும். ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும்னு நினைக்காத. அப்பயும் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன்ப்பா. சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன்ப்பா. போனதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன், இவங்கள விட மோசமா இருக்கே எனதும் என் மனைவி ஜாதகம். என்னுடைய யோசனை அப்பதான் அங்கே போகுது. இவங்க 2 பேரோட எனதும் என் மனைவியுடைய ஜாதகம் மோசமா இருக்கு. அப்புறம் நாம எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம்? எங்களுக்குள்ள பிரச்சனையே வர்றது இல்லையே. பிரச்சனை வந்தா எப்படி, அங்கே பிரச்சனை வரும், இங்கே 2 பேரும் ஒன்றா உக்காந்துருப்போம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அங்கே பிரச்சனை வரும்பா, இங்கே உக்காந்துருப்போம். இதில் முக்கால்வாசி என் ஒய்ஃப் தான் இதாவாங்க. என்ன சொல்கிறது, கன்வின்ஸ் ஆகிறது எங்கள் ஒய்ஃப் தான். நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். இருக்கிற உண்மை அது. முக்கால்வாசி எங்கள் ஒய்ஃப் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. சரி ஆச்சு விடு, அப்படி தானே, சரி விட்டு நான் தான் தப்பு விட்டுரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எல்லாருக்கும் இயல்பு தானே அது. அப்புறம் எப்படி நம்ம அப்படி இருக்கணும்? நாம் இதை விட மோசமாக இருந்திருக்கணும். இவங்கள விட பொருளாதாரத்தில் கீழே போயிருக்கணும், இவங்கள விட செல்வத்தில் கீழே போயிருக்கணும், இவங்களுடைய புகழ்ச்சியில் கீழே போயிருக்கணும். நம்ம எதுலையுமே கீழே இல்லையே. எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் செய்யாத வேலையை நம்ம செய்கிறோம். எவ்வளோ பெரிய அமைச்சர்கள் நம்ம கிட்ட வெறும் ஃபோன் கான்டாக்டில் இருக்காங்க. உயர் அதிகாரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க தான் உயர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னா அவங்களாம் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்தியாவில் இவங்க தான் உயர் அதிகாரி, அவங்களாம் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்போ எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது சாத்தியம்? அந்த கொஷின் அப்போ அங்கே வருது. அந்த கொஷினுக்கு என்ன பண்ணுறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதே, என்னை கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன். அப்போ கூட இன்னொருத்தர் கூப்பிட்டுக்கிறேன். நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன். கூப்பிட்டுக்கிட்டு அவரை உட்கார வச்சுட்டு பார்க்குறேன். என்னுடைய ராசி என்ன, என்னோட நட்சத்திரம் என்ன நடக்குது, அவங்களே ராசி எத்தனை. அவங்க இப்போ என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் ஒய்ஃப் சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், மாதவின்றது பேர். அந்த பேர் பிடிக்காத காரணத்தினால சத்யஸ்ரீன்னு பேர் வச்சாங்க. சத்யஸ்ரீன்னு பேர் வச்சாங்க. என்னோடது மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரியா? எனக்கு முரளி மோகன் இயற்பெயர். ராஜான்னு வீட்டில் கூப்பிட்டாலுமே கூட, எங்கள் அப்பா அம்மா 2 பேர் தான் அந்த பேர் கூப்பிட்றேன். திருவிழா கொஞ்சம் பேர் கூப்பிட்டாலுமே கூட எனக்கு இயற்பெயர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூலு கீழே எல்லா டாக்குமெண்ட்லையும் முரளி மோகன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இது இப்படியே தான் இருந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது எங்கே மாறுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஜோதிடரே திணறாரு பார்க்கறதுக்கு. எப்படி மாறும்? மாறாதே. ஜோதிடம் பொய்யாகாதே. அப்போ இந்த இடத்துல தமிழக முதலமைச்சர் விஜயும் உள்ளே எழுத்துக்கிறேன்.
எப்படி மாறுச்சு? எப்படி நான் மட்டும் கணிக்கல, தமிழ்நாடுல எத்தனையோ ஜோதிடர்கள் விஜய் ஆட்சிக்கு வரமாட்டாருன்னு தான் சொன்னாங்க. ஜோதிடர்கள் மட்டும் சொல்லல, ஊடகவியலாளர்கள் எவ்வளவு பேர் சொன்னாங்க. பாண்டே உட்பட எல்லா கருத்து கணிப்பும் என்ன சொன்னாங்க? வரமாட்டாங்க தான் சொன்னாங்க. சரி, இந்தியா ஃபுல்லும் எல்லா ஊடகமும் என்ன சொல்லிச்சு? அதுதான் சொல்லிச்சு. எலெக்ஷனோட ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மட்டும்தான் ஏதோ ரவி என்ற ஒருத்தர் இருக்கார், போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் முதல் தடவை சொல்றாரு 100க்கு மேல சீட்டு வரும். அதாவது போலிங் அப்புறமா தான் சொல்றாரு, போலிங் முன்னாடி வரைக்கும் அவர் சொல்லல. அவர் பெரிய உயர் அதிகாரின்றதுனால ஏதோ ஒரு மூலியமா தெரிஞ்சிருக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பேரோடது எப்படி போயாச்சு? அப்ப அங்கே ஏதோ மாதிரி இருக்கு, இங்க ஏதோ மாதிரி இருக்கு. இதெல்லாம் தூக்கி ஒன்னா தூக்கி போடுறேன். ஒன்னா தூக்கி போட்டு எல்லாரும் வாங்க, 5 பேர் வாங்க அப்படின்னு 5 ஜாம்பவானங்களையும் கூப்பிடுறேன். எதுல? ஜோதிட ஜாம்பவானங்களை கூப்பிடுறேன். 5 பேருக்கும் பஸ் பேர் போடுறேன். ஒரு 5 நாள் ஆசிரமத்து பக்கமே வரல நான். குருஜி எப்போ வரீங்க, நான் வரலப்பா, இன்னைக்கு வேலையை போறப்பா, பில்டிங் கிட்ட போகலப்பா, வேலையை போறப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இடம் போட்டு இடத்துல உக்காந்துட்டோம். ரூம் போட்டு யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி ரூம் போட்டு உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு என்ன ஏது எல்லாம் புழிஞ்சு கிழிஞ்சு எடுத்து கடைசியில் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, சிம்ம ராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்த சத்யஸ்ரீ இல்லையா, சிம்ம ராசி மகா நட்சத்திரத்தில் மாதவின்ற பெயரை வச்சது கரெக்ட். ஆனால் சிம்ம ராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்த சத்யஸ்ரீ மீன ராசியில் வரக்கூடிய சாசி என்ற 2 எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டு சத்யஸ்ரீ என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். சாசி சிம்மராசி, இது மீனராசி, ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன 2 எழுத்து? சா சி. அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க மீனராசியில பேர் வச்சுட்டு இருக்காங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நான் சாசியில வைக்க வேண்டிய நான் சிம்ம ராசி மகா நட்சத்திரத்தில் முரளி மோகன் வச்சுட்டு இருக்கேன். மோ 2 எழுத்துல என்ன பண்ணியிருக்கேன்? மோன்னு வச்சுட்டு இருக்கேன். 1 வச்சா கூட ஸ்ட்ராங் கம்மியாக இருந்திருக்கும், 2 வச்சேன் டபுள் டிகாஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு டீக்கு டபுள் டிகாஷன் வந்த மாதிரி முரளி மோகன் 2 வச்சுட்டேன். அதனால என்ன ஆச்சு? மாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு? நான் சிம்மராசிக்குள்ள வந்ததுனாலையும் அவங்க மீனராசிக்குள்ள வந்ததுனாலையும் பேரின்படி. எப்படி? ஒருவேளை அங்க 2 பேரும் ஜாதகமே எழுதி வைக்கல, பிறந்த தேதியை எழுதி வைக்கல. எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பேரே எழுதி வைக்கல, பேர் ஜாதகமே எழுதி வைக்கல, பேரை வச்சுதான் சொல்றோம். ஒரு பேர் எடுத்துட்டு போய் ஐயர்கிட்ட சொல்றோம், எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியாதுங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ண. பரவாயில்ல, உன் பேர் சொல்லு, முரளி மோகனா, சிம்ம ராசி மகா நட்சத்திரம் சொல்ல சொல்ல மாட்டாரா? உன் பேர் என்னம்மா? சத்யஸ்ரீயா? மேஷத்துல வரும், மீனத்துல வரும், இதெல்லாம் சரி ஓகே. மதியத்துக்கு மேல பிறந்தியா? சரி ஓகே. அப்போ வந்து மீனராசி. சுக்லபக்ஷம் பிறந்தியா, கிருஷ்ணபக்ஷம் பிறந்தியா? அதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு என்ன சொல்லுவாங்க கடைசியா? சத்யஸ்ரீ மீனராசி ரேவதி நட்சத்திரம் முடிப்பாங்களா? அப்போ எங்களுக்கு அது தெரியாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மாறி மாறி தான் வந்திருக்கும். அப்போ இந்த கப்பில் பாதி நான் சாப்பிட்டதுனால, இந்த கப்பில் பாதி அவங்க சாப்பிட்டதுனால, மீதி நாங்கள் ஏற்கனவே அங்கே இடம் பிடிச்சிருக்கிறதுனால, புரியுதா, அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படின்னா ஒரு பவர், ஒரு பெயர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினா, ஒரு பெயருடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது நடக்காதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை கூட நடத்த முடியுது. நடக்காது முடியாதுன்ற சொன்ன விஷயத்தை கூட நடத்த முடியுது. அப்போ இயற்பெயர் முதலமைச்சருக்கு அதுதானா? கிடையாது, இடையில் வந்த பெயர். எது? ஜோசப் விஜய் இடையில் வந்த பெயர். அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த பெயரை அவர் கொண்டு வந்தார். அது வரைக்கும் அது பெருசா சொல்லல. அதுக்கு முன்னாடி வெறும் விஜயன் தான் வச்சிருந்தார். விஜய் என்ற பெயரோடவே அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பது சாத்தியமாயிருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒருவேளை திருமாவளவன் உள்ள போகாம இருந்திருக்கலாம், காங்கிரஸார் உள்ள போகாம இருந்திருக்கலாம், ஆதரவே கிடைக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இழுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனை உண்மைதான் பேசுறோம். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பெயருடைய மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியா இங்க பிறக்குது அப்படின்றத உணர்றோம். நாங்க ரூம் போட்டவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவான்களோட ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் ஒருத்தருடைய கன்சல்டிங் ஃபீஸ். பெங்களூர்ல ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் கன்சல்டிங் ஃபீஸ் 12,000 ரூபாய். அவருக்கு வீடு தான், எது ஆஃபீஸ் கீப்ஸ் எல்லாம் வைக்கல. ஆனா அவரே தான் போவார். பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவாரு. பேக் எடுத்து ஜோலனா போய் போட்டு போவாரு. ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் சம்பாதிப்பார். மாசத்துக்கு 20 நாள் வேலை இருக்கும் அவருக்கு. கவர்மெண்ட் ஜாபே உதவிட்டு அவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவர். அவரையும் கூப்பிட்டுருந்தேன் எல்லாரும். ஏன்னா நாங்களாம் அப்போ கொலீக்ஸ் ஒன்றா இருந்தவங்க அப்போலாம். அவ்வளோ அப்போ இந்த முடிவு பண்ணுறோம். இதுதான் என் மனசுக்குள்ளே நெருடிட்டு இருந்திருக்கு.
ஏன் பேரை மாற்ற போற, மாத்தாத. அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சுனிலுக்கு பேர் மாற்ற வேணாம் சுனில். ஏன் சுனிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சுனில்ல தான் கஜெட்ல மாற்ற சொல்லியிருக்கேன். கஜெட்ல, ஏன்னா அவர் அட்வொகேட்டு, கஜெட்ல மாற்ற சொல்லியிருக்கேன். பேர் மாற்ற வேணாம், பேர் வேணாம். ஏன் குருஜி மாற்ற வேணாம்? இல்லை இந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு. அவரும் பரம்பரையாக ஜோதிடர். அதனால அவர் என்ன சொல்றாரு, அப்படி இருந்தா மாறுமா குருஜி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, குருஜி நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும், இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படியே இருக்கட்டும் குருஜி, விட்டுருங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இதை பப்ளிக்கா கொண்டு வரேன். ஏன் மக்களுக்குள்ள கொண்டு வரக்கூடாது இதை? எனக்கு நீங்க 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் 20 வயசு ஆயிடுச்சு. 20 வருஷமா வராத சண்டை அடுத்த 20 வருஷமா வந்துடும் சொல்லிட முடியாது. 20 வருஷமா வர சண்டை அடுத்த 20 வருஷம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன், இன்னைக்கு சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்றது என்னுடைய கூற்று. கரெக்டா? அப்போ நான் கேட்கறது என்ன, எந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தாலும் என்ன எழுத்து அப்புறம் எழுதினாலுமே அதை மாற்றக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கு. அதனாலதான் நியூமராலஜி, எண் கணித ஜோதிடம்ன்றத சித்தர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதை முறைப்படி நம்ம கத்துக்கல அப்படின்னு இப்போ எண் கணிதத்தை முறைப்படி இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கேன். தொடர் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, 3 எழுத்துக்கள், 2 எழுத்துக்களுக்கு தான் தொடர் எழுத்துக்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு எழுத்துமே மூ ரா லி மோ கா இன், இந்த இவ்வளோ எழுத்துக்குமான நியூமராலஜி சார்ட் போட்டோம்னா பலன்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அட் ப்ரெசண்ட் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இந்த இதை கொண்டு போகுது. நான் இதோட விட்டுருக்கலாம், பொது நலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுமக்களுக்காக யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன் பொதுமக்களுக்காகனா, அந்த வீடியோ பார்த்தீங்களா, அது வந்து இந்த பையன் தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பண்ணுறா குட்டி, அந்த காதல் திருமணம், அந்த இவர் இருந்தார், யாரு, லோகேஷ் இருந்தார், கூப்பிட வரேன், அந்த பையன் இருந்தான். அந்த பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். இந்த மாதிரி பேசுகிற வீடியோ வேணா நோட்ஸ் இல்லாமல் உட்காருவேன். ஆனால் ஒரு விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற வீடியோனா நோட்ஸ் வச்சு தான் உட்காருவேன். நோட்ஸ்னால் ஃபுல் நோட்ஸ் இல்லை, சும்மா டாப்பிக்காவது எழுதி வைப்பேன். இதுக்கு அடுத்து இது பேசணும், இதுக்கு அடுத்து இது பேசணும் எழுதி வைப்பேன். அன்னைக்கு அந்த வீடியோ பண்ணும் பொழுது இப்போ நான் எப்படி உங்ககிட்ட சரளமாக பேசிட்டு இருக்கணும் அப்படி தான் பேசணும். தம்பி ஞாபகம் இருக்கா, காதல் திருமணத்தை பற்றி பேசும்போது ஏன் பேர் மாற்றம் வருதுன்னு பேசும்போது ஏதாவது நோட்ஸ் எழுதி வச்சு பேசணுமா? சடனாக வந்தோம், சடனாக வீடியோ பண்ணது, அது யதார்த்தமாக வீடியோ பண்ணது. அந்த மாதிரி பண்ணும்போது என் வாயிலேருந்து இன்னொரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னு, யார் வேணால் காப்பி அடிச்சுக்கோங்க, யார் வேணால் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பேசி முடிச்சப்புறம் நான் யோசிக்கிறேன், டேய் நீயாடா இது, உனக்கு சொந்தமான ஒரு மந்திரத்தை யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டான்றதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டி தீர்த்து நீ எப்படி இதை பண்ணலாம், நீ கற்றுக்கோ, உன்னோட வச்சுக்கோ, நீ எப்படி வந்து பப்ளிக்கில் சொல்லலாம், இந்த மந்திரத்தால் வரக்கூடிய வினைகள் என்னென்னு தெரியுமா, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு தெரியுமா, எது நல்லதுகள் நடக்குதுன்னு தெரியுமா, எல்லாருக்குமே நடந்துச்சுன்னா அவன் எதுக்கு பிறந்தானே அவன் மறந்துடுவான், எனக்கு அப்பா அம்மா யாருன்னு மறந்துடுவான், அவன் நல்ல கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு வச்சுக்கோயேன், ஆடா போடா விதியாவது இதாவது அதெல்லாம் அவன் விட்டுருவான், சாமியை மறந்துடுவான் அப்படின்னு திட்டின நான், அப்படின்னு திட்டினவன் நான், புரியுதா? ஆனால் நானே சொல்கிறேன், யார் வேணும், ஆனால் அந்த இது எழுதி வைக்காத வார்த்தை, பேசும்போது ஃப்ளோவில் வந்த வார்த்தை அந்த வார்த்தை. அப்போ மாற்றம் எனக்குள்ள உருவாயிருக்குன்றதை நான் உணர முடியுது. அந்த நிலையிலேருந்து ஒரு குருநாதர்ன்ற நிலையை தாண்டி ஒரு நிலைக்கு வந்துட்டேன்றது உணர முடியுது. குருநாதர்னா என்ன, இப்போ இந்த படிப்பு நீங்கள் படிச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க, சொல்லி கொடுத்தா இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது சொல்கிற வரைக்கும் தான் குருநாதர் இல்லை. ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். சொல்லி கொடுத்தப்போ அவன் யாருக்காவது சொன்னால் நான் ஃபோன் பண்ணி திட்டுவேன். ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி என்ன சொன்னேன், சொல்லக்கூடாதுன்னு சொன்னானா, சொன்னால் இந்த பிரச்சனை ஆகும்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி எப்படி வந்திருக்கேன், யார் வேணால் யாருக்கு வேணால் சொல்லிட்டோம், அவன் பண்ணதை அவன் அனுபவிச்சுட்டு போகட்டும், நாம் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். நாம அவனை திட்டணும், நாம அவனை பகச்சிக்கணும், அதுக்கான பலன் உண்டு. ஒரு மந்திரத்தை நம்ம ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னா தீட்சை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நீ வந்து மடாதிபதி பீடாதிபதி தீட்சை வாங்கியிருக்கணும், வாங்கினாதான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த வாங்கி சொல்லிக் கொடுக்கும்போது அதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். அதுக்காக அந்த கோபத்தில் திட்டுவேன் ஃபோன் பண்ணி, எப்படி நீ சொல்லலாம், சொல்லாமாப்பா அப்படின்னு திட்டுவேன். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம சொல்கிற வார்த்தை சொல்லிடலாம், சொன்னதுக்கப்புறம் பண்ணுறா பண்ணிட்டு போட்டுமே, என்ன இருக்கு அனுபவிச்சுட்டு போட்டுமே. இந்த நிலைக்கு வந்துட்டணும், பொது நலத்துக்கு வந்துட்டணும், அந்த நிலையை மாறிட்டணும். எனக்குள்ள ஏன் தோணணும், இது ஒரு புது விஷயத்தை ஏன் வந்து நான் கண்டுபிடிக்கணும், புது விஷயத்த ஏன் நான் கண்டுபிடிக்கணும். நான் என் சிவதாஸ் மோகன் குருஜின்னு பார்த்துட்டு ஜாதகப்படி எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைச்சிட்டு நான் போயிருக்கலாமே.
போகாமல் எனக்குள்ள ஏன் வருடல் வரணும், நான் இதை தேடி போகணும், இதை தேடி போகும்போது பொதுமக்களுக்கான விஷயமா எப்படி மாறணும். அந்த வீடியோ போட்டது இன்னைக்கு வரைக்கும் 40 ஜாதகம் எனக்கு வந்திருக்கு. எங்களை பார்த்து சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கன்னு. 43 ஜாதகம் வந்திருக்கு. 43 ஜாதகமும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இப்போ 43 ஜாதகத்தை 7 ஜாதகம் பார்த்துருக்கேன். மீதிலாம் இன்னும் பார்க்கறது நேரம் இல்லை. ஏன்னா ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இதெல்லாம் எனக்குள்ள வர காரணம் என்ன? இதெல்லாம் பாருங்க, அதான் கான்டாக்ட்ஸ் இருக்கா இங்க இருக்குதா? இப்போ இதில் பாருங்க, இதை கிளிக் பண்ணுறோம் பாருங்க. இப்போ ஒன்று கிளிக் பண்ணால் அவங்களோட வாட்ஸ்அப் உள்ள போகும். அவங்க ஜாதகம் என்ன அமைச்சிருக்காங்க, ஜாதகம் கட்டு அமைச்சிருக்காங்களா, ஜாதக கட்டு அமைச்சிருக்காங்களா, இந்த மாதிரி அந்த ஷார்ட்கட் போட்டு வச்சுக்குவேன் நான் வெளியே. யார் யார் அடுத்தது பார்க்கணுமோ ஷார்ட்கட் இங்கே லைனாக இருக்குது பாருங்க. இப்போ அடுத்தது கிளிக் பண்ணுறோம் பாருங்க. இவ்வளோ கிளிக் பண்ணனா உள்ளே போனேன்னா 3200 காசு அமைச்சிருக்காரா, 4 பேரோட ஜாதகம் அமைச்சிருக்காரு. 1 2 3 4 4 பேருக்கு அமைச்சிருக்காரா, 2 கணவன் மனைவி, 2 செட்டு, எங்கள் 2 பேருக்கும் பாருங்க, அவங்க 2 பேருக்கும் பாருங்க. இந்த மாதிரி 40 ஜாதகத்துக்கு மேலே வந்து குவிஞ்சு கிடக்குது இப்போ பார்க்க சொல்லி. இதை ஏன் நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும்? நான் அது இல்லையேப்பா. நான் யாரு? ஒரு சேவனியோட வந்த ஒருத்தனை குணப்படுத்தி அனுப்புறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நினச்சி இப்படி கடுவாளம் வச்சு சுற்றிட்டு இருந்தேன்னா ஏன் இதுக்குள்ளே வரணும்? கரெக்டா? இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பில்டிங் கிட்ட ஒரு பாதாம் மரம் இருக்குது. எங்கள் பில்டிங் கிட்ட பாதாம் மரத்துக்குள்ள உக்காந்துருக்கேன். உட்காந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு யோசிச்சுட்டே இருக்கிறேன். சில விஷயங்களை வந்து எனக்குள்ள அசை போடுது. இந்த மாடு எப்படி புல்லை வந்து சாப்பிட்டு முடிச்சு திருப்பி அசை போட ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி நான் பேசி முடிச்சிட்டோ அல்லது பேசின விஷயமோ இல்லை பார்த்த வீடியோவோ வச்சு நான் அப்படியே யோசிச்சு அசை போடுறது உண்டு. இந்த மாதிரி அசை போடும் பொழுது எனக்குள்ள ஒரு விஷயம் வருது, எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை பிரச்சனை இருக்கு. மேகதாது அணை பிரச்சனை இருந்தா அவங்க தண்ணி விட மாட்டேன்றாங்க, இவங்க தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. நம்ம நடுவில் வந்து பார்க்கணும். நான் தமிழ்நாடுக்காரனால கர்நாடகாரனால அப்படி முடிவு பண்ணி பார்த்தா தான் நடுநிலையாக பார்க்க முடியும். யாருடையது நியாயம், யாருடையது தர்மம், யாருடையது அதர்மம், அப்படி தான் பார்க்க முடியும். நான் தமிழ்நாட்டுக்காரன்னு பார்த்தா நான் ஒரு பக்கம் தான் பார்ப்பேன். நான் கர்நாடகாக்காரன் பார்க்கணும்னா ஒரு பக்கம் தான் பார்க்கணும். எப்படி காங்கிரஸ் கர்நாடகாவுக்கு போனால் நான் தண்ணி விட மாட்டேன்னு சொல்லுதோ, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தண்ணி வேணும்னு கேட்குதோ காங்கிரஸ், அந்த மாதிரி மாற்றி நான் பேச வேண்டியதாக இருக்கும். நான் அப்படி இல்லாமல் ஒரே மாதிரியான முடிவு எடுக்கணும். அப்போ நான் நடுநிலையாக இருந்து பார்க்குறேன். நான் மேலேருந்து பார்க்குறேன். நான் கர்நாடகாவில் தமிழ்நாடும் இல்லை, நான் மேலேருந்து பார்க்குறேன். கர்நாடகா ஏன் தண்ணி விட மாட்டேங்குது? அவங்க கட்டின பிரிட்ஜு, அவங்களுக்கு தேவையான தண்ணியை அவங்க தேக்கி வச்சுக்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது அவங்களுடைய உரிமையாக இருக்குது. அப்படி தான் ஏற்றுக்கணும் இல்லையா? யார் கட்டினது பிரிட்ஜு? அவங்க கட்டினது தானே, கரெக்டா? அவங்க மன்னர் கட்டினது தானே. இது ஏன் நம்ம மன்னர் கட்டல? அந்த மன்னர் கட்டினார், அந்த காலத்துல மன்னர் காலத்திலே கட்டிட்டாரு. நம்ம மன்னர் இது ஏன் கட்டல? நம்ம தண்ணியெல்லாம் ஏன் கடலுக்கு போகுது? நாமளும் ஒரு அணையை கட்டி வச்சிருந்தோம்னா, எல்லா தண்ணியும் நாமளே தேக்கி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தனியாக நம்மளுக்கே இருந்திருக்கும். ஏன் கடலுக்கு போயிருக்கும்? எவ்வளோ தண்ணி, எவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த கடலில் கலக்குது அப்படின்னு யோசனை வருது. இப்போ தமிழ்நாடுக்காரன் என்ன கேட்குறான்? எனக்கு தண்ணி இல்லை, உங்ககிட்ட இருக்கு, நீ குடுன்னு கேட்குறான். அப்போ உரிமையை கேட்கல, கரெக்டாப்பா? உரிமையை கேட்கல, கொடுங்கன்னு கேட்குறான். எனக்கு இல்லை, உங்ககிட்ட இருக்க குடுன்னு கேட்குறான். தண்ணியை திறந்து விடுங்கன்னு கேட்குறான். உரிமையை கேட்குறானா? உரிமையை கேட்கல. கரெக்டா இல்லையா? இந்த வார்த்தை கரெக்டா இல்லையா? கொடுத்தாகணுன்ற சட்டம் இது இருக்குதா? கிடையாது. இது என்னுடைய பொருள், என்கிட்ட தான் இருக்கும். எனக்கு பெஞ்ச மழை, என் மாநிலத்தில் பெஞ்ச மழை என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இது யாருடைய தப்பு? நம்மளுக்கு தண்ணி இல்லை தான், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். அங்கேருந்து தண்ணி வந்தால் தான் நம்ம குடிக்க முடியும். அங்கேருந்து தண்ணி வரமாட்டேன், வரலாம், நம்ம எப்படி குடிக்கிறது? இந்த யோசனை வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு அந்த பாதாம் மரத்துக்குள்ள உட்காந்துருக்கும் போது. அப்புறம் அடுத்தது யோசிக்கிறேன், ஒருவேளை நீ தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு உனக்கு தண்ணி வந்துருச்சுன்னா, எனக்கு தோணுது, தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா நீ என்ன கண்டு பண்ணுவ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ நான் இங்கே யோசிக்கிறேன், திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரேன். அங்கே தேக்கி வைக்காத முடியாத அளவுக்கு மழை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா 1500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒசூர்லேருந்து கால் எடுத்து வச்சா 7 கிலோமீட்டரில் கர்நாடகா வந்துடுது. கிருஷ்ணகிரியிலேருந்து 50 கிலோமீட்டர், சேலத்துலேருந்து 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் கூட, சேலத்துலேருந்து 150 கிலோமீட்டர், தருமபுரிலேருந்து 120 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், எவ்வளோதான், 100 கிலோமீட்டர் தான்.
இவ்வளோ கிலோமீட்டர் தான். அங்கே மழை வந்தால் இங்கேயும் அதே மழை தான் வரும். அங்கே மழை வந்தால் இங்கேயும் அதே மழை தான் வரும். அங்கே பெய்கிற மழை இல்லை, நான் இந்த பார்டரோட தான் பெய்வேன், அதுக்கப்புறம் பெய்ய மாட்டேன்னு சொல்லுதா? அத்திப்பள்ளி பார்டர் இங்கே இருக்குது, இந்த இது இங்கே இருக்குது, நான் இங்கே மட்டும் தான் பெய்வேன், இந்த பார்டருக்கு மேலே நான் பெய்ய மாட்டேன்னு மழை சொல்லுதா? அப்போ மழை பெய்யுது. பெய்யறதை தேக்கி வைக்கிறதுக்கான கிடையாது. இது என்ன காரணம்? சின்ன சின்ன ஏரிகள், சின்ன சின்ன ஓடைகள், சின்ன சின்ன குட்டைகளுக்கெல்லாம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த தண்ணி வர்ற இடத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீடு கட்டிட்டோம். இந்த வீடு கட்டுறதுனால அந்த ஓடைகள்லாம் மூடப்பட்டுச்சு. அந்த ஓடைகள்லாம் மூடினதுனால ஏரி தண்ணி வரல. ஏரிக்கு தண்ணி வராதனால நிலத்தடி நீர் போகலை. நிலத்தடி நீர் போகாதனால வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா நாம அவனை கேட்க போகிறோம். அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு தானே சென்னை. அதனால தான் தண்ணி அவ்வளோ வந்து நிற்குது. இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடினே இருக்குது. திடீர்னு ஆனந்தராஜ் சார்னு ஒருத்தர் வர்றாரு. என்ன சார் பலத்த சிந்தனை இருக்கீங்க அப்படின்றார். இல்லை சார், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டேன் நான் அந்த வார்த்தையை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். யதார்த்தமாக விட்டுட்டேன். விட்டு 3வது நாள் நியூஸ் பார்க்குறேன், நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமான தண்ணி வந்துருச்சு, இதுக்கு மேல் தேக்கி வச்சா பிரிட்ஜுக்கு ஆபத்து வந்துடும், வேற வழி இல்லை, தண்ணி திறந்து விட்டுதான் DK சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர் பேசுறாரு. பேசி தண்ணியை திறந்து விடுறாரு. அதை முடிச்சு இந்த பக்கம் வரேன், எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்களாம் ரெவன்யூ எல்லாமே. எந்தெந்த ஓடைகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து தண்ணி ஓடையெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்களாம். என்ன கணக்கு? இந்த ஓடை இங்கே இருந்துச்சு, இப்போ இல்லை, அந்த ஓடையை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு என்ன பட்ஜெட்? இந்த ஒரு வீடு 1 கோடி சதுரத்துக்கு வந்து 50,000 போடுங்க, 20,000 போடுங்க, 1 லட்சம் போடுங்க. 2026 கட்டின வீடுனா 1,4 லட்சம் போடுங்க. 2026 கட்டின வீடுனா 1,4 இன்னைக்கு ரேட்டு. என்ன எந்த வருஷம் நீங்கள் கட்டினீங்க வீடு, எவ்வளோ வருஷமா அங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்கள் பையன் என்ன வேலை செய்கிறான், இப்போ சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓடையெல்லாம் எல்லாம் மொத்த கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இப்போ 2 விஷயம் நடந்துச்சு. 2 மாநிலத்துக்கு இடையான ஒரு பிரச்சனை, ஒரு மாநகரத்துக்கு இடையே உள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, 2 விஷயம் நடந்துருச்சு. எப்படி? ஒரு மரத்துக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன யோசிச்சேன்? நடக்க போறதை யோசிச்சேனா, இல்ல யோசிக்கிறதுனால நடந்துச்சா? இந்த கேள்வியெல்லாம் யோசிச்சு தான்ப்பா தூக்கம் இல்லை. அதுக்கு தான்ப்பா நீ மிஷின் வாங்கிட்டு வந்திருக்க. புரியலையா? அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? எங்க நானே நிலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி சட்டை போட்டுன்னு கிளம்பிட போறேன் எங்கேயாவது. வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் நாமளே தடுத்து நிறுத்துவோம். இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு லேடிஸ் ட்ரெஸ்ட்டை போட்டு விட்டோம்னா வீட்டில் திட்டுவாங்க, ரொம்ப போடாத, பெண் சுபாவம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஜென்ஸுக்கு லேடிஸ் ட்ரெஸ் போட்டால் அப்படி, லேடிஸ்க்கு ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப போடாத, அதே சுபாவம் வந்துடும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆண்களுக்கு நம்ம அதை மறந்துட்டோம், விட்டுட்டோம். வடநாடுகளில் இன்றைக்கும் காப்பு இல்லாமல் ஆண்கள் இருக்க மாட்டாங்க. இந்த காப்பு இல்லாமல் ஆண்கள் இருக்க மாட்டாங்க. 90 விழுக்காடு ஆண்கள் காப்பு போட்டே போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஆண் தன்மையை கொடுக்குது, வீரத்தை கொடுக்குது. அவனுக்குள்ள அந்த கயிறாவது அட்லீஸ்ட் கட்டிருப்போம். வலது கையில் காலியாக விடவே மாட்டாங்க, ஏதோ ஒன்று கட்டியாவது இருப்பாங்க. ஆனால் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க, என் காப்பு இல்லை என்கிட்ட. ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காப்பு கிடையாது. அப்புறம் சென்டரில் கொஞ்ச நாள் அந்த வெள்ளி ஒன்று போட்டிருந்தேன், அப்புறம் அதையும் கட்டிட்டேன், இல்லாமல் தான் இருப்பேன். பேண்ட்டு என்ன வரைக்கும் போட்டதே இல்லை. எப்பவுமே வேஷ்டி, எப்பவுமே குர்த்தா, ஞான நிலை, கொஞ்சம் தாடி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இப்போ வலுக்கட்டாயமாக போய் கட் பண்ணிட்டு வந்தேன். தாடி வேணாம், நான் ஞான நிலைக்கெல்லாம் போக வேணாம், நானாக இருந்தால் போதும், நான் இவ்வளவு தான், அதுக்கு மேலாம் எனக்கு வேணாம், நான் கையை தூக்கியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வேணாம் அப்படின்ற கட்டுப்பாடை எனக்குள்ளே பண்ணுறதுக்காக பேண்ட்டுக்கு மாறிட்டுனா, பேண்ட்டு போட்டுனா கரெக்டா, பேண்ட்டு போட்டேன். காலையில் வரும்போது இந்த மாலை கூட என் காலத்தில் இல்லை. கரெக்டா, எந்த மாலை இல்லாமல் தான் வந்தேன். இப்போ எதுக்காக ட்ராவை திறந்தேன், ஏதோ வைக்கிறதுக்காக ட்ராவை, அதை நீங்கள் எது நோஸ் பிளேயர் கொடுத்தீங்கல்ல, அதை வைக்கிறதுக்காக திறந்தா இருந்துச்சு. சரி, இதில் வந்து உருவேற்றி வச்சுருக்கோம், கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம், போகும்போது கழட்டி வச்சு போயிடலாம் போட்டுக்கிட்டேன். அப்போ மாலை போடுறதையும் விட்டுட்டேன், காப்பு போடவும் ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டா, அதை நான் கட்டுப்படுத்துகிறேன். எதை நீங்கள் இப்போ சொன்னீங்களே, கேட்குறது சங்கடமாக இருந்துச்சு குருஜி, ஞான நிலை போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்துகிறேன். வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பண்ணலாம், பொறுமையாரு, பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகலை,
அதை நான் கட்டுப்படுத்துறேன். அதை கட்டுப்படுத்தும் போது எனக்கு இன்னொன்று தோணுது, ஒருவேளை இதுதான் அதுக்கான ஆரம்ப புள்ளியோ